நானும் விஜயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சந்திச்சோம். அதாவது அங்க எலும்பு துண்டு போட்டிருப்பாங்க, அந்த எலும்பு துண்டு வாயில்ல கவ்விக்குனே இது வந்து பேசிட்டு இருக்கோம். ஏடா உங்க கூட எல்லாம் விஜய் 3 மணி நேரம் பேசுவாரா? அந்த மனுஷன் யாருக்கிட்டையும் பேச மாட்டாப்புல. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உங்க உட்கார வச்சு ஒரு பெரிய டேஷ் புடுங்கி இவரு கூட வந்து 3 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம். என்ன நீங்க இது நடக்குது இங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான், 190 நாள் தான் இந்த திராவிட ஆட்சியே காலி பண்றோம். திராவிட ஆட்சியே காலி பண்றோம். இப்ப தெரிஞ்சுங்களா இவர் யாருன்னு சொல்லிட்டு? திராவிடத்தை காலி பண்றவர். மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி நாசம் பண்ணி அங்க குழந்தைங்க முதல் கொண்டு இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம தீபாவளி கொண்டாடுறீங்களே, மனசாட்சியேடா உங்களுக்கு எல்லாம்? ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா தன்ராஜ், பரஞ்சோதி மற்றும் ராஜேஸ்வரி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலியமாக வந்து எங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி, அதாவது நீங்கள் போடுற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா சரி நம்ம அடுத்த வீடியோ இன்னும் நல்லா போடணும், அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. உங்களுக்கு எனது மனமாத நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோம். நான் தான் சொன்னேன்லங்க, இவனுங்களாம் வந்து கட்சிக்கு கட்டுப்பட மாட்டானுங்க, அவங்க தலைவர் சொல்றதை கேட்க மாட்டானுங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, இவங்க இப்படிதான் சொல்லிட்டு நான் அப்பவே வந்து சொன்னோம். அதே போல பாத்தீங்கன்னா இவங்களாம் வந்து கோலாகாலமா சந்தோஷமா மாத்தி வாழ்த்து சொல்லிக்கிறானுங்க. எதுக்கு? தீபாவளிக்கு. அவங்க பொதுச் செயலாளர் கட்சி தலைமையில என்ன சொல்லியிருந்தாங்க? தயவு செய்து யாரும் வந்து தீபாவளி கொண்டாடாதீங்க சொன்னாங்களா? ஆனா கொண்டாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட செயலருக்கு வாழ்த்து வந்து சொல்றாங்க, ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்னது இதுல வேற சொல்லியிருக்காங்க, அதாவது தனிப்பட்ட முறையில கொண்டாடுங்க, தாவேக்கான்ற பெயரை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப கூட வந்து தாவேக்கா கட்சிக்காரங்க நிர்வாகிகள் பேரை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் யாரு? இவனுங்களாம் ஏண்டா டேய், உங்க கட்சியால தான் வந்து 41 பேர் உயிர் எழுந்திருக்கான். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம, இப்படி மனசாட்சி இல்லாம ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க, தீபாவளி கொண்டாடுறீங்க. இதுல நீங்களாம் வந்து மக்களுக்காக உழைக்க போறீங்க, மக்களுக்காக நிக்க போறீங்க, அப்படித்தானே? 41 பேர் உயிர்ந்திருக்காங்க. யாரால? உங்களால. நீங்க வந்து நடத்துற நாடகத்தால மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி நாசம் பண்ணி அங்க குழந்தைங்க முதல் கொண்டு இறந்து போயிருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம தீபாவளி கொண்டாடுறீங்களே, மனசாட்சியேடா உங்களுக்கு எல்லாம்? நான் என்னத்தான் சொல்றது, கேட்டா உடனே வருவானுங்க. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம் எல்லாம் கிடையாது. கட்சி சொல்லிச்சா கட்டுப்பாட கேட்கணும் நீ, அதுதான் கட்சி. அப்புறம் என்ன டேஷுக்கு மக்கள் பணி செய்யறோம், நாங்க தான் வந்து தமிழ்நாட்டையே காப்பாற்ற போறோம் வரீங்க. எப்படி இது? இதெல்லாம் யாரும் ஏத்துப்பாங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்பு. ஒரு சின்ன விஷயம் சொன்னா கேட்கணுங்க. ஒரு தலைவர் சொன்னா வந்து தொண்டர் கேட்கணும். அது ஒரு மாவட்ட செயலர் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிறாப்புல. என்னத்த சொல்றது? ஏன் இப்படிலாம் இருக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. உலகத்திலேயே கட்டுப்பாடற்ற கட்சி யாருன்னு கேட்டா இந்த தாவேக்கா மட்டும்தான். இப்ப நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோமே, இதுல மாத்திக்கின்னு அடுத்த வாட்டி ஏதோ சரியா பண்ணணும், மக்களுக்காக இறங்கி வேலை செய்யணும் பண்ண மாட்டானுங்க. இந்த வீடியோல வந்து அசிக்ஸமா திட்டுவானுங்க. இதுதான் உனக்கு பழப்பி. உனக்கு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அவதூறு பரப்பிகள். எப்படி? அவதூறு பரப்பிகள். இந்த அவதூறு பரப்பிகள் வந்து இந்த டைம் தான் வந்து அவங்களுக்கு கரெக்டான டைம். எப்படி அவதூறு பரப்பலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தீபாவளி டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இந்த திமுக ஆட்சி பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புறதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதில் தொடங்குவான்னு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து தொடங்குவானுங்க. ஏன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வரல, எதுவுமே போல, என்னங்க அது, என்ன ஆட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை செட் பண்ணி இறக்குவானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக போயிடுச்சு, எந்த வித பிரச்சனையும் வரல. என்னடா அது, எவனும் வந்து அவதூறு பரப்ப ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தா கரெக்டாக வந்தாரு பாருங்க ஒரு ஹீரோ. இந்த வீடியோ பாருங்க.
எவனாவது ஓட்டு காக்க வந்தான்னு வச்சுங்களா, இந்த இப்போ சிஎம் வந்தாலும் படிக்க தெரிஞ்சவனுக்கு தான் ஓட்டு இன்மல்ல. படிக்காத பையன்லாம் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறதால நாடு குட்டி சாராக நிற்குது. உங்களை பேர் அதிகாரி போலீஸ் இருந்தாலும் யாரும் வர சொல்ல, நான் பேசுறேன். எந்த வண்டி பேர் விடல, விட்ட வண்டியை விட்டுட்டு இவங்க ரிசர்வேஷன் பேர்ல வந்து பிராடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நல்லது கிடையாது. இன்னும் உங்களுக்கு வந்து முடிவு இருக்கு. இன்னும் 170 நாள் தான். 170 நாள்ல திராவிடங்கிறது இருக்காது தமிழ்நாட்டில். நான் அடிச்சு சொல்றேன், உங்க சிஎம்ஏ வர சொல்ல, ஸ்டாலின் நான் பேசுறேன். நாங்க போடுற வரி காசுங்க அது. உங்க இஷ்டத்தை பஸ் விடுறீங்க, எப்படி ரிசர்வேஷன் எப்படி கொடுத்தீங்க? அப்படி இவர் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஆக்ரோஷமான ஆளு. பொதுமக்கள் இவர் பொதுமக்கள் சரிங்களா. கரெக்டா அங்க வந்து வருவாங்க, வந்து மைக் எடுத்துன்னு வருவாங்க, அவங்க பேசுவாங்களாம். அதாவது ஏன்னா நானும் போயிருக்கிறேன், பொதுமக்களை நின்றுருக்கேன், பஸ் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த பஸ் எங்கெங்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க டைம் கீப்பர் முதல் கொண்டு நிற்பாங்க சரிங்களா. இவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா அந்த மைக்கோட வருது, என்ன பண்றது செட்டிங் பண்ணிக்கிறது. செட்டிங் பண்ண உடனே பார்த்தோன்னா இவர் போய் நின்று கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர் அங்க போக்குவரத்து துறை அதிகாரிகள்லாம் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன நீங்க இது நடக்குது இங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், 190 நாள் தான் இந்த திராவிட ஆட்சியே காலி பண்றோம். திராவிட ஆட்சியே காலி பண்றோம். இப்ப தெரிஞ்சுங்களா இவர் யாருன்னு சொல்லிட்டு, திராவிடத்தை காலி பண்றவர் இவர். அந்த மாதிரி ஆளு. அதாவது இவருக்கு பஸ் மேட்டர்ல திராவிடத்தை காலி பண்ணணும் அப்படின்றது. அதாவது எங்க வருப்பா, பொதுமக்களை பத்தி பேசு. பொதுமக்கள் எவனும் வந்து திராவிடம் ஆரியம் பத்திலாம் பேச மாட்டான். அது நல்லா யோசிச்சுக்கோயா. நீ பாட்டு இஷ்டத்துக்கு உள்ள வந்து எவனை எழுதி கொடுத்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கினிய, நீ எதுக்கு இந்த அவதூறு பரப்பின்னு இருக்க? மாட்டிக்கினியா? அதாவது இந்த மாதிரி சிலர், அது 1 2 3 பேர் மட்டும் தான் வந்து கத்துவானுங்க. ஆனால் மற்றபடிலாம் பஸ் எல்லாம் போச்சுங்க. அதாவது எதுக்காக வந்து அரசு பேருந்துல வந்து முன்பதிவு வந்து பண்ண சொல்றாங்க தெரியுமா? அதாவது தீபாவளி பண்டிகை காலத்திலும் சரி, பொங்கல் பண்டிகை காலத்திலும் சரி, பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிக அளவில் வந்து சொந்த ஊருக்கு போவாங்க. சொந்த ஊருக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்கன்னா வரும்பா முன்பதிவு நீங்கள் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சிலவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. அதுக்காக பார்த்து சிறப்பு பேருந்துகள்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் எந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அரசு சொல்றது எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து தனியாக போவோம், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க. இவங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்துலாம் விட்டாங்க. அதாவது முன்பதிவு பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த பேருந்துகளை விட சிறப்பு பேருந்துகள் தான் அதிகமாக போச்சு. ஏன்டா அவதூறு பரப்பிக்கல, உங்களுக்காக தான் இந்த டேட்டாவே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, சிறப்பு பேருந்துகளே வந்து கொண்டே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது ஒண்ணு இங்க பதிய பண்ண விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா, சிறப்பு பேருந்துகள்ல பாத்தீங்கன்னா அதிகமான பயணிகள் வந்து பயணிச்சு வந்து சாதனை பண்ணிருக்காங்கடா இந்த தீபாவளிக்கு. அது என்ன எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1,28,275 பயணிகள் வந்து பயணம் பண்ணிருக்காங்க. எடி சிறப்பு பேருந்துல. அதாவது பாத்தீங்கன்னா 2,853 பேருந்துகள் வந்து வந்திருக்கு, சிறப்பு பேருந்துகள் மட்டும். அதுல பயணிச்சவர்கள் மொத்தம் 1,28,275 பேர் வந்து பயணம் பண்ணிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த புக்கிங் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த புக்கிங்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,36,413 பயணிகள் வந்து முன்பதிவு பண்ணி பயணம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து போறதுக்கு மட்டும் தான் வந்து பஸ் வந்து சரியா பண்ணான்னு பார்த்தோன்னா, வர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டா எந்த அளவுக்கு வந்து கரெக்டா வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பேருந்துகள் வந்து விட்டுருக்காங்க. மக்கள் வந்து அவதி இல்லாம பயணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா டோட்டலாவே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், மொத்தமாவே பாத்தீங்கன்னா 15,129 பேருந்துகள் வந்து இயக்கப்படுகின்றது. அதாவது 21/10/2025 இருந்து 23/10/2025 இருக்கும். அந்த 2 நாள் கேப்ல 21, 22, 23 3 நாட்கள்ல 15,129 பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டுச்சு. சரிங்களா? அதாவது வதந்தி பரப்பும் போது கூட வந்து கரெக்டா செட் பண்ணி பேச தெரிஞ்சவனா பேச வைங்கடா. நீங்களா வந்து என்னத்த பேசுறீங்க? ஒரு சாதாரண ஒரு பயணி வந்து இந்த மாதிரி பேசணும், திராவிடத்தை அழிப்பு, அந்த அழிப்பு, இந்த அழிப்புன்னு சொல்லிட்டு சாதாரண பயணி பேச மாட்டான். அவன் என்ன பேசுவான், ஏங்க பஸ்ஸே வரலங்க, நான் எப்பங்க போறது அப்படின்னு தான் சொல்லலாம். தவிர இந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டான். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இது யார் செட் பண்ணது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியும். அங்கங்க பார்த்தோன்னா அணில் குஞ்சிலுக்கு வந்து சும்மா கத்திருந்துச்சுங்க. ஆனா அந்த தீபாவளிக்கு அவனுங்க வந்து எடுத்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் அப்பாடா. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது எங்களோட வேலை என்ன தெரியுமா, இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து பண்ண அவதூறு பரப்புறாங்களோ அங்கங்க போயிட்டு நேரடியா வந்து நம்ம கரெக்டா மக்களை சந்தித்து அங்கிற உண்மை நிலவரத்தை வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். கிளம்பாக்கம் போயிருக்கோம், பரந்தூர் போயிருக்கோம், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து வரலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணாங்க, அங்க போயிருக்கோம். இன்னும் பல இடத்துல போயிட்டு நாங்க காட்டியிருக்கிறோம் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்லிட்டு. அது போல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நன்றிகளை வந்து ஒருத்தருக்கு சொல்லிக்க விரும்புறேன். அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்துறை அமைச்சர் வந்து சிவசங்கர் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாவே அந்த தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பேருந்து, அதாவது எந்தெந்த பஸ் ஓடுது எங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பயணிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்காரு.
மற்றும் வந்து அங்க இருக்கிற ஓட்டுநர்களை, அங்க இருக்கிற அதிகாரிகளை எல்லாரும் சந்திச்சு இரவு பகல் பாராம வந்து உழைச்சிருக்கிறாங்க. அவரு பாராட்டுறதுக்கு ஒருத்தவங்களும் துப்பு இல்ல. ஆனா வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் ஓப்பனா கேட்கிறேன், இந்த அளவுக்கு போக்குவரத்துறை அமைச்சர் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணாருன்னா அது இவர் தான், வேற யாருமே கிடையாதுங்க. இவர் பண்ணிருக்காரு, இவர் இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிருக்காருன்னு சொன்னா நீங்க தாராளமா வந்து நீங்க போடலாம். அப்ப இந்த போக்குவரத்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னா ஒருத்தர் காட்டுக்கு நான் ஒத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. மனுஷன் வந்து இரவு பகலும் பாராம வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடையூறு இல்லாம அத்தனை பஸ் வந்து இயங்குச்சுன்னு சொல்லலாம். போக்குவரத்துறை அமைச்சருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அது போக பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த வந்து தீபாவளி முடிஞ்சிச்சு. இந்த தீபாவளிக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல, என்னடா அது வேஸ்டா போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பானுங்க அவதூறு பரப்பிகள். அடுத்த அவதூறுக்கு எங்க வரான்னு பார்த்தோன்னா மழைக்கு. மழை வந்து தொடங்கி பார்த்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து ஹெவி ரெயினே வந்திருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா தண்ணியே நிக்கல. இவன் என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு உடனே வந்து நைஸா போயிட்டு பாத்தீங்களா இந்த மழைக்கே பாத்துங்க தண்ணி நிக்குது, 4000 கோடி எங்க, 4000 கோடி எங்கன்னு சொல்லிட்டு இப்பவே வந்து அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அதெல்லாம் ராஜா, நீங்க எங்கதான் அவதூறு பரப்பினாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீங்க என்னதான் பிளான் போட்டு இது பண்ணாலும் பழைய வீடியோ தான் எடுத்து நீங்க போட்டுட்டு இருக்க முடியும். அதாவது 2020 வந்துச்சு பாத்தீங்களா மழை, சோ அந்தந்த வீடியோ தான் நீங்க எடுத்து போட்டுட்டு இருக்க முடியும். 2021 வந்து எங்க தண்ணி இருந்துச்சு அந்த வீடியோ எடுத்து போட முடியும் தவிர வந்து புது வீடியோ வந்து எங்கேயும் வராது. வந்துச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மழை பெய்யுது பாத்தீங்களா, அப்ப தண்ணி நிக்குது பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் போடுவாங்க தவிர அங்க அடுத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணியே நிக்காது. அந்த வீடியோ எல்லாம் போட மாட்டானுங்க, எதுவும் பண்ண மாட்டானுங்க. இப்படிதான் வந்து அவதூறு பரப்பிட்டு 4000 கோடி எங்க, 4000 கோடி ஊழல் பண்ணிட்டானுங்க, அது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து அவதூறு பரப்பிட்டு இருப்பானுங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் நாங்க களத்துல நின்று நேரடியா வந்து தகவல் கொடுப்போம். நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம். ஏன்னா இந்த டைம்ல தான் நீ உங்க வேலையை நீங்க காட்டுவீங்கன்னு தெரியும். ஆனா நாங்க வந்து எப்பவுமே ரெடியா இருக்கோம். எங்களோட கேமரா எங்க டீம் பக்காவா இருக்கு, ரெடியா இருக்குது. நீங்க எங்கெங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து வீடியோ எடுத்து போட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் ஓப்பனா சொல்றேங்க, சென்னையுடைய ஜியோகிராபிக் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி தாங்கும், தண்ணி மழையை தாங்கும். அது மாதிரி தாங்காது அது. சோ மழை வந்து 40 சென்டிமீட்டர் வர அளவுக்கு தாங்குற அளவுக்கு வந்து இப்ப பக்காவா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி நிக்கும்னா ஒரு நாள் நிக்கும், அதுக்கப்புறம் நிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க சென்னையில மட்டுமே. அது போக பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா இரவும் பகலும் பாராம உழைச்சிட்டு இருக்காரு. அது எல்லாருக்குமே நீங்க கண்குட்டி பார்க்கலாம். வெறும் வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டுலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீ எங்க வேணா விசாரிச்சு பார்க்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களும் வந்து இந்த மழை நிவாரண பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா வந்து மழை வந்தனால சில அங்க ரொம்ப வந்து இருக்கிற மக்களுக்கு, சில மக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடே வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க, டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து மழையை பத்தி எல்லாம் வந்து யாரும் வந்து கவலையே பட வேண்டாம். என்ன மழை வந்தாலும் வந்து இங்க ஒர்க் பண்ணி அதை சரி பண்றதுக்கான ஆட்கள் எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. அது போல பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்களும் பார்த்தீங்கன்னா வந்து வாலண்டியரா வராங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு வராங்க. சோ வந்து நோ ப்ராப்ளம். நீங்க வதந்திகளை கண்டு பயப்படாதீங்க. எந்த மழையை வந்தாலும் சரி நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க கவலைப்படுங்க. நீங்க நல்லாவே தெரியும், இனிமே செம்பரம்பாக்கம் ஏரியா நீங்க திறந்து விட்டுருவீங்க. அதெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் நடக்காது, அந்த ஆட்சியில் நடக்கும். தூக்கத்துல வந்து தூங்கினே இருக்கும் போது பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து திறந்து விட்டு எத்தனை பேர் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரிலாம் இருக்காது. கரெக்டா எந்தெந்த டைம்ல திறந்து விடணுமோ அந்த டைம்ல வந்து திறந்து விடுவாங்க. சோ இந்த அவதூறு பரப்பிகள் பரப்புறது வேஸ்ட். பரப்புறதை நீங்க நம்பாதீங்க. நம்பி வந்து உங்களை வந்து பயமுத்தி வீட்டுல வந்து முடக்கம் பண்ணுவானுங்க இவனுங்க ஜாலியா போயிட்டு வெளில சுத்துன்னு போட்டோ எடுத்துக்கின்னு இவனுக்கு ஒரு டேஷம் பண்ண மாட்டானுங்க. போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அது ரீல்ஸ் போட்டுருப்பானுங்க தண்ணியை பார்த்துட்டு. இதுதான் அவனுக்கு லாக்கியே தவிர வேற இந்த எவனும் லாக்கியே கிடையாது. அதாவது இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆதரவா செயல்படணும். ஆனா இந்த டிவி காரங்க என்ன பண்றாங்கன்னா அவதூறு பரப்புது, எப்படி வந்து எடிட்டிங் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை தான் வந்து முழு மூச்சா செயல்படுறானுங்க. மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லா தொகுதி எம்எல்ஏக்களும் பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ள பாதிப்புல வந்து அவதிப்பட்டீங்கன்னா உடனடியா வந்து ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்க தாராளமா நீங்க கால் பண்ணலாம். உடனடியாக வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. சோ இந்த மழையை பத்திலாம் வந்து கவலைப்படாதீங்க. இந்த மழை நம்மள ஒண்ணுமே பண்ணாது, எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கிறாங்க. சோ டோன்ட் வரி. அது போக பாத்தீங்கன்னா இந்த சவுக்கு சங்கர் இருக்கான் பாத்தீங்களா, அவனெல்லாம் வந்து என்ன சொல்லி திட்டுறது ஏது சொல்லி திட்டுறதுன்னே தெரியலங்க. அவன்லாம் ஒரு மனுஷனா? அவன் உடம்புல சாக்கடை தான் ஓடுது, ரத்தம் ஓடலங்க. ஏன்னா கண்டுபிடிச்ச, ஏன்னா மனுஷன் பேச மாட்டாங்க, காசை வாங்கிட்டு என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இவெல்லாம் கேட்டா மூத்த பத்திரிகையாளரா? நீ மூத்த பத்திரிகையாளர
சாரிங்க தப்பா வந்து வராதுங்க, விட்டுருங்க அதை. அதாவது பாத்தீங்க என்னன்னா என்ன சொல்றாப்புலன்னா, அந்த ஒரு பாத்தீங்கன்னா அந்த எடிட்டிங் போட்டோ வந்துச்சுல, அது உண்மைன்னு சொல்றான். அது உண்மைன்றதை ப்ரூவ் பண்றா. உண்மைன்றது எப்படி 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 எடுத்த? அவன் போட்டோவை எடுத்து நீ போடுற கேட்டா அந்த மாலதி சொல்றாங்க, நீங்க செக் பண்ணிட்டேன், அது உண்மைதான். ஒரு பெரிய டேஷ் இவரு செக் பண்ணி கீழ்ச்சாரு. ஏன்டா பக்காவா தெரியுதுடா அது எடிட்டிங் சொல்லிட்டு. ஏன்னா ஷேர் பண்ணியிருந்தா அங்க வந்து கவுண்ட் காட்டும். ஒரு வீடியோ வந்து போச்சுன்னு வச்சுக்கலாம், எவ்வளவு வியூஸ் போயிருக்கு என்னன்னு சொல்லிட்டு காட்டும். போட்டோ ஷேர் பண்ண இது கூட காட்டும். அதுல எடுத்து போடுங்க. அது எடுத்து போடாம கரெக்டா அந்த போட்டோ எடிட் பண்ணி அப்படியே போட்டு விட்டு என்ன நான் கேட்கிறேன், துணை முதலமைச்சருக்கு தான் வேலையாடா உங்களுக்கு? ஓப்பனா கேட்கிறேன். ஏடா உங்க தலைவன் பண்ற வேலையெல்லாம் தூக்கின்னு போயிட்டு துணை முதலமைச்சர் மேல பழி போட்டுருங்க. கேட்டா தாய்லாந்து போயிட்டு வந்தாராம், அங்க போயிட்டு வந்தாராம், சும்மா நடிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு ஒர்க் பண்ற மாதிரி போட்டோ எடுத்து போட்டு இருக்காங்களாம். தாய்லாந்து சென்று விட்டு தீபாவளி அன்று மதியம் தான் தமிழகம் வருகிறார். வந்த உடனே வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக அன்னைக்கு தான் போய் இந்த பொறியாளர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சரின்னு முடிஞ்சிருச்சு ஆய்வு பண்ணி அவரே ஃபோட்டோ போட்டுட்டார். திங்கட்கிழமையே அந்த புகைப்படங்கள் எல்லாம் போய் கையை எப்படி காட்டி ஒரு ஃபோட்டோ, இப்படி இடுப்பில் கை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ, ரொம்ப சோகமாக ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிற மாதிரி ஒரு 10 ஃபோட்டோ அவரே போட்டுட்டாரு. நேற்று மதியம் பத்திரிகையாளர்கள்லாம் எடுத்து இப்போதும் களத்தில் நிற்கிறார் என்று போட்டார்கள். என்னன்னா அந்த இன்ஸ்டா பஞ்சாயத்தை உருட்டுறதுக்கு மாற்றுறதுக்கு. பழைய ஃபோட்டோ தானே மொத்தமாக எடுத்து வச்சுக்கிறது, ஃபோனில் எடுக்கிறது தானே, அதை எடுத்துக்கலாம். ஏடா காசு வாங்குற, ஆனா கட்டு கதையா வந்து பீலா விட்டு இருக்க. அதுவும் பார்க்குற அந்த வீடியோல வந்து சொல்றாப்புல ஒரு விஷயம் சொல்றாப்புல, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நானும் விஜயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சந்திச்சோம். நான் கூட கேட்டேன் விஜய, நீங்க ஏன் வந்து சினிமா விட்டு இவ்வளவு கோடியை விட்டு வரீங்க அப்படின்னு சொன்னது கேட்டதுக்கு விஜய் அவர்கள் வந்து சொன்னாராம், இல்ல எனக்கு இந்த மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இவர் வந்து சொல்றாரு, அதாவது அங்க எலும்பு துண்டு போட்டிருப்பாங்க, அந்த எலும்பு துண்டை வாயில கவ்விக்குனே இது வந்து பேசிட்டு இருக்கோம். ஏடா உங்க கூட எல்லாம் விஜய் 3 மணி நேரம் பேசுவாரா? அந்த மனுஷன் யாருக்கிட்டயுமே பேச மாட்டாப்புல. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல உங்க உட்கார வச்சு ஒரு பெரிய டேஷ் புடுங்கி இவரு கூட வந்து 3 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம். ஏன்னா பொய் சொல்றா, அதுக்கு இப்படியா புளின்னு இருப்ப? உங்களை வந்து ஒரு பேசியிருந்தாரு, இதுல வேற அவரு சொன்னாரு சொல்லிட்டு நீ வேற சொல்ற பாரு. அவர் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும், மக்களுக்கு செய்யாதனால நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அவ்வளவு கோடி வாங்கினீங்களே, சூப்பர் புடுங்க சார், என்னென்ன ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு காட்டுங்க, பட்டியலிடுங்க. நான் இவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன், இத்தனை பேர் நான் வாழ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சரி நீங்க பொதுமக்கள் வேணா சார், நீங்க சினிமா துறையில நலிந்த நடிகர்களுக்கு என்னென்ன பண்ணீங்க? எத்தனை பேர் வந்து வீடியோ போடுறாங்க, எனக்கு யாரும் உதவி பண்ணல, எனக்கு இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு, அது எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு கேக்குறாங்க, நீங்க என்ன சார் பண்ணீங்க? யாருக்காச்சும் நீங்க உதவி பண்ணீங்களா? இந்த பாலா தான் வந்து பண்றாரு. ஆனா பாலாவையும் இது பண்றது, ஐயோ காசு வந்து இவனுக்கு எங்க இருந்து, காசு எங்க இருந்து வந்தா என்ன, உதவி பண்றாரா இல்லையா? அதை பாருங்கன்னா சும்மா நொட்ட நொய்யாண்டி பேசிட்டு இருக்கீங்க. அவர் எதை வந்து உதவி பண்ணிட்டு இருக்காரு? ஏகப்பட்ட பேர் உதவி பண்றாங்க. எங்க சூர்யா உதவி பண்ற மாதிரி, லாரன்ஸ் உதவி பண்ற மாதிரி விஜய் என்னங்க பண்ணிட்டாரு அப்படி கேட்டா அவர் வந்து இவர்கிட்ட சொன்னாராம், இவர் வந்து வீடியோல சொல்றாராம். உடனே என்ன பண்றானுங்க, இந்த டிவிக்கு தற்கூறிங்க அப்படியே வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் வீடியோ எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா பேசிட்டா, டேய் சவுக்கு சங்கர் வந்து உங்களுக்கு என்ன கலாய்ச்சிருக்காரு தெரியுமாடா உங்களுக்கு? அந்த வீடியோலாம் நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? உலகத்துல அவன மாதிரி வந்து விஜய் அவரை கலாய்ச்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு கலாய்ச்சிக்கிறாங்க. ஆனா இவெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான். இந்த நாய் வந்து காசை வாங்கின்னு என்ன வேணா பேசாம இவரை நம்பி, இவெல்லாம் ஒரு ஆள்னு எப்படி நம்பி வந்து ஏடிஎம்கே ஐடிவிங்ல இருந்து இவனுக்கு ஒரு துட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லையே. ஒரு 5 கோடிக்கு ஒரு பங்களா வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துன்னு சொல்லிட்டு யாருன்னா இவனை கேட்பீங்களா? கீழே வந்து போட்டுருக்கீங்களே கமெண்ட்ஸ், தலைவர் சூப்பர் நீ தான் எதிர்த்து பேசுன்னு கேட்குறீங்க. அவனை கேட்கறதுனா எப்படி அவன் வீடு வாங்கினா, எப்படி கார் வாங்கினா, எந்த காசு வச்சு வாங்கினான்னு சொல்லிட்டு கேளு. அவ்வளவு கோடியா வருது யூடியூப்ல, வாய்ப்பே கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 8 ல இருந்து 16 லட்சம் வராங்க அவனுக்கு. அதான் கால்குலேஷன். எங்க அந்த காசு, அந்த காசு வச்சு எப்படி நீங்க வீடு வாங்குனீங்க? இதுல யாருன்னா கேட்பீங்களா? நீங்க சொல்றீங்களே ஊழல் பண்ணிட்டாங்க, வேறு ஆதாரமே இல்லாம சொல்றீங்க. இப்ப பக்காவா எவிடன்ஸ் நான் சொல்றேன். 5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு, எப்படி வாங்கினான்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுவும் இவரு கூட பரவாயில்ல, அங்க இருக்கிறானுங்க பாரு 3 தலையாட்டி பொம்மையும் அந்த மாலத்தையும். ஏமா நீங்களாம் என்னம்மா, நீங்க இவங்க கூட சேர்ந்து ஜெயிலுக்கு போறீங்களா? இது பண்ணாத கெட்ட பழக்கமே இல்லாத ஆளே கிடையாது. எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. இன்னும் எல்லா கேஸ்லயும் உள்ள போயிருக்காப்புல ஆளு. போலீஸ் அவங்க அப்பாவோட வேலை கொடுத்தாங்க, அது கிளர்க்கா, அந்த வேலையை கூட பார்க்காம ஃபைல் திருடி வித்து மாட்டிக்கிச்சு. அது வேலையை விட்டு துரத்திட்டாங்க, அதுக்கு ஜெயிலுக்கு அமிச்சாங்க, குண்டாஸ்ல போச்சு, கஞ்சா ஆச்சு. கேடுக்கட்டு, அது கேவலமான ஒரு புரோக்கருக்கு. ஆனா வந்து இத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கீழே கமெண்ட் போட்டுட்டீங்களா? டேய் சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளாடா. சரி சவுக்கு சங்கர் நான் மறந்துட்டேன், நீங்க ஏதோ சொன்னீங்களே திருவேலிக்கணியில வந்து இப்ப எலெக்ஷன் நிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நில்லுங்க.
நல்ல ஞாபகம் இருக்கு. இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த கஞ்சா மேட்டர்ல வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போறாரு. அந்த ஒரு பூக்கார அம்மா கிட்ட போயிட்டு ஒரு கேட்கறாரு கேள்வி, இந்த மாதிரி வந்து நான் எலெக்ஷன் நிக்கட்டுமா, நீங்க நில்லுங்க சார் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அந்த அம்மா கிட்ட செட்டிங் பண்ணி ஒரு பேசுறது. சரி, அது என்ன ஆச்சு? அந்த ப்ராஜெக்ட் இருக்கா இல்ல விட்டீங்களா? தைரியமா நான் வந்து நில்லு எலெக்ஷன்ல பாக்கலாம் உனக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு வர பில்டப் டுபாகூர் வாயை திறந்தாலே போய் எப்பா நான் சீமான் தான் வந்து புழுவான் நினைச்சப்பா, அவனை விட ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாங்களே வேற லெவல். நீ எப்பா உன்ன அதாவது சீமானாச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயத்துல பேசுறீங்க, அப்புறம் நானே பார்த்திருக்கேன். ஆனா நீ இருக்கிற பாரு யோ 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 காசுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னா எப்படியாது? எப்படி இது மனுஷனா? நீலாம் இப்படி அவதூறு பரப்பின்னு இருப்ப கேவலமா. அதுவும் ஒரு அவதூறு பரப்பினிய, அதாவது என்ன சொல்லிட்டாப்புல 1:40 இருந்து 3:30 மணிக்குள்ள வந்து இந்த 41 பணத்தை வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்களாம். அது எவ்வளவு பெரிய அவதூறு போய் 3 மணி நேரம். அப்புறம் வந்து இந்த மாலதி சொல்றாங்க கரண்ட் எலக்ட்ரிக் சுடுகாட்டுல வந்து எல்லாத்தையும் வச்சுட்டாங்களாம். எல்லாம் புதைச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து இங்க அடுத்த நாள் சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அது 16 மணி நேரம் ஆச்சு. இது பக்கா ரிப்போர்ட் இருக்குது, வீடியோ இருக்குது. ஆனா இதை வச்சுட்டு வந்து அவதூறு பரப்பி வீடியோ போய் காவல்துறை ஏன் இவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறீங்க? அத்தனை பேர் அவதூறு பரப்பினான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணீங்களா? எதுக்கு இந்த புரோக்கர் பையனை அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? எனக்கு புரியலையே அது. அதான் இவனுங்க அதாவது ஃபுல்லா அவதூறு பரப்பீங்க, இவனுங்க எல்லாம் அவதூறு பரப்பீங்க. அதாவது பொதுமக்களை நீங்க உசாருங்க. இவனுங்க ஏதாச்சும் சொன்னாலும் சரி எல்லாமே பொய் அவதூறு தான். அதை நம்பவே நம்பாதீங்க. உலகத்திலேயே கேவலமான ஜென்மம் யாருன்னு கேட்டா அந்த சவுக்கு சங்கர் மட்டும்தான்.